ஒரு பாடசாலைக்கு உங்களை பிரதம விருந்தினராக அழைத்தால் இந்த மாணவர்களுக்கு என்ன சொல்வீங்கள்? ஆனால் இந்த அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே டிஎஸ். இந்த அமைச்சர் யார் அப்படி சொன்னால் எங்கட பொட்டு மாமாவனுடைய மிகவும் நெருக்கமான ஒரு அமைச்சர் ஸ்ரீநாத். இவர் போன உடனே மேடையில் உளறி கொட்டியிருக்காரு. என்னன்னு சொன்னால் இந்த பாடசாலையில் 220 மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள் அப்படி சொல்லியிருப்பார். ஆனால் பக்கத்தில் உள்ள ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க என்றால் 220 அல்ல, அது 720 சொல்லி. அதுக்கு அவர் சொல்லியிருப்பார் யா 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 720 அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நான் சொன்னது, இது தமிழில் 220 தானே அப்படின்னு சொல்லி ஒரு பாணியில அவர் கதைச்சிருப்பார். இந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 220 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். 720 தானே, 720 அதான். வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. அதுக்கு பிறகு பாடசாலை மாணவர்களுக்கு நீங்க ஒரு பாடத்தினுடைய ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் கல்வியினுடைய சிறப்பு, பாடசாலைக்கு நேரத்துக்கு வரணும், பாடசாலைக்கு ஒவ்வொரு நாளும் வரணும், பாடங்களை நீங்கள் வழியாக கற்கணும் அப்படின்னு சொல்லி பாட சம்பந்தமாக அல்லது பொது அறிவு சம்பந்தமாக அல்லது மாணவர்களுக்கு ஒரு விளையாட்டு சம்பந்தமாக ஏதாவது ஒரு மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி கதைச்சிருக்கலாம். ஆனால் இவர் என்ன கதைச்சிருப்பாரு? ஜனநாயகன் திரைப்படம் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டின் உண்மையான ஜனநாயகன் ஒரு கிடையாது யாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சட்டசபையில் நடக்கிற விடயங்களை நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படி சொல்லி மாணவர்களுக்கு இவர் சொல்லியிருப்பார். ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. மாணவர்களுக்கு அரசியலை பற்றி கதைக்கிறதே பெரிய தப்பு, அதுக்குள்ளேயும் திரைப்படத்தை கதைக்கிறது அதை விட மிகப்பெரிய தவறு. பசங்களா, எனக்கு தெரியும் நீங்க ஜனநாயகன் படம், நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய படத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களோட ஜனநாயகனை நீங்க சட்டசபையில லைவா பாத்துட்டு இருக்கீங்க. சுமாரா படிக்கிறாரு, சுமாரா டான்ஸ் ஆடுறாரு, சுமாரா நடிக்கிறாரு, சுமாரா ஆடுறாரு, இப்படின்னு சுமார்னு சொன்னதை உடைச்சு யாரு வேணா நம்ம தளபதி மாதிரி சூப்பரா இருக்காரு, சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. இந்த விடயம் கண்டிப்பாகவே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த விடயம் எங்க பொட்டு மாமாவினுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். கொண்டு செல்லப்பட்டு அமைச்சர் ஸ்ரீநாத் சட்டத்தின் முன்னால நிறுத்தப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் சிறுவர்கள் மத்தியில் அரசியலை கதைக்க முடியான்னு சொல்லி சட்டத்திலே இருக்கிறது. ஆனால் இவர் சட்டத்துக்கு முரணான விடயத்தை பாடசாலைக்குள்ளேயே செய்திருக்காரு. அதனால இவர் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இவர் சட்டத்தின் முன்னால நிறுத்தப்பட வேண்டும். பெற்றோர்களின் கவனத்திற்கு பிள்ளைகளை நீங்க பாடசாலைக்கு அனுப்புவதற்கான காரணம் என்ன? உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில சிறந்து விளங்கணும் சொல்லித்தான் நீங்கள் பாடசாலைக்கு அனுப்புறீங்க. அரசியல் கற்க நீங்கள் பாடசாலைக்கு அனுப்பவில்லை. ஆனால் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? பாடசாலைக்கு பிள்ளைகளுக்கு திரைப்படங்களையும் இப்படியாப்பட்ட அரசியல் பேச்சையில் தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விடயம். பெற்றோர்களே, கண்டிப்பாக நீங்கள் இதை இப்போவே கவனிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இதை இப்படியே விட்டீங்கன்னால் பிறகு ஒரு காலத்தில் நீங்கள் இதை கண்டிக்க வந்தால் உங்களுக்கு கண்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கூடியே இருக்காமல் போகும். அதனால இதை ஆரம்பத்திலேயே நீங்கள் வன்மையாக கண்டித்து இவருக்கு சட்டப்படியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவ்வளவு நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் பெற்றோர்களாகி உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாடசாலைக்கு அனுப்புவதற்கான காரணம் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் சொல்லி. பாடத்திட்டத்தை விட்டுட்டு திரைப்படத்தை பற்றி கதைக்கிறதுக்காக நீங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பவில்லை. அதனால் பாடசாலையில் மாணவர்கள் மத்தியில் அரசியலை பற்றியும் திரைப்படத்தை பற்றி கதைச்ச அமைச்சர் ஸ்ரீநாத் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.